பரலோகத்துக்கு கொண்டு போற அளவுக்கு, அந்த உயரத்துக்கு ஏத்திட்டு போற அளவுக்கு ஒரு இன்ஜின் மாதிரி, பெட்ரோல் மாதிரி அப்படி ஒரு கிரியை இந்த உலகம் முழுசுலையும் கிடையாது. என்னை ரட்சிப்புக்குள்ள கொண்டு போய் கடவுளோட ஒப்புரவாக்குற அளவுக்கு ஒரு கிரியை இந்த உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆனதே கிடையாது, எக்ஸிஸ்ட் ஆக போறதும் கிடையாது. கண்டிப்பா. இதுல மாற்று கருத்தே இல்லை. இதுதான் பிப்ளிக்கல் தியாலஜியோட ஃபவுண்டேஷன். மதங்கள் யூஸ்வலா என்ன சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா, என்ன பண்ணுனா பரத்துக்கு போலாங்கிறத சொல்லிக் கொடுக்கும். ஆனா பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூ, பிப்ளிக்கல் தியாலஜி என்ன சொல்லிக் கொடுக்கும்னா, நான் பரத்துக்கு போறதுக்கு காடு என்ன பண்ணி வச்சிருக்காருங்கிறத பெர்ஃபெக்டா ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனா சொல்லும். அது இன்னொன்னு சொல்லும், நீ என்ன பண்ணாலும் பரலோகத்துக்கு போக முடியாது, காடால தான் கூட்டிட்டு போக முடியும்ன்றதையும் சொல்லிடும். 100% என்ன பண்ணாலும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு ஒரு கிரியை இருந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து மனுஷனா தன்னுடைய உயிரை கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பரலோகத்தோட கதவை திறந்து என்னை கூட்டிட்டு போறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாகிய அந்த கிருபையின் பலியை விட்டா வேற எதுவுமே கிடையாது. அந்த அந்த இன்ஃபினிட், அதை நம்ம யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஃபினிட் சாக்ரிஃபைஸ். அந்த இட்டர்னிட்டிக்கு ஓபன் பண்றதுக்கு இன்ஃபினிட் சாக்ரிஃபைஸ் தேவைப்பட்டுச்சு. இன்ஃபினிட் பலின்னு ஒன்று இருக்கா உலகத்துலன்னு கேட்டா, எப்பவுமே இருந்ததும் கிடையாது, இருக்க போறதும் கிடையாது. அந்த இன்ஃபினிட் பலியை யாரால கொடுக்க முடிஞ்சுன்னா, கடவுளே தான் கொடுக்க முடிஞ்சு. அவரால் மட்டும்தான் முடிஞ்சு. இதுதான் பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷனுடைய ஃபண்டமெண்டல். இந்த இன்ஃபினிட் பலி இல்லாம அந்த இட்டர்னிட்டிக்குள்ள, நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுங்கிறது வாய்ப்பே இல்லாத விஷயம். அது கிருபையினால் உண்டானது. கிருபையினால மட்டும் உண்டானது.